கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் பார்த்தசாரதி அவர்களின் பொன் விலங்கு என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 20. மோகினியின் முகத்தையே பார்த்திருந்த சத்தியமூர்த்திக்கு அப்பொழுது அவள் கூறியவற்றையெல்லாம் நம்பாமல் இருக்க முடியவில்லை. ரயிலில் முதலாக அவளை சந்தித்த தினத்தினன்று அந்த இரவில் அவளுக்கும் அவள் தாய்க்கும் நிகழ்ந்த உரையாடலை சத்தியமூர்த்தி இப்பொழுது நினைவு கூர்ந்தான். அவளுடைய மனநிலையுமையும் அவளை சுற்றி இருக்கும் சூழ்நிலையும் அவனுக்கு விளங்கின. அக்கா, படங்களுக்கு போடுறதுக்கு மல்லிகை பூ மாலை வந்திருக்கு என்று பூக்காரன் கொண்டு வந்து கொடுத்து விட்டு போன கூடையோடு சிறுவன் உள்ளே வந்தான். மோகினி அந்த கூடையை வாங்கி மாலைகளை பிரித்தாள். திடீரென்று அந்த வீட்டு கூடமே மிகப்பெரிய மல்லிகை தோட்டமாகி பூத்து குலுங்குவது போல நறுமணம் கமழ்ந்தது. அங்கிருந்த சிறிய ஸ்டூல் ஒன்றை சுவரோரமாக நகர்த்தி போட்டுக்கொண்டு அவளுடைய கைகளால் அந்த சிறுவனிடம் இருந்த மாலையை வாங்கி சூட்டும் நளினத்தை சத்தியமூர்த்தி கவனித்துக் கொண்டிருந்தான். அவன் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு மேலே பின்புறத்து சுவரில் ஒரு முருகன் படம் மாட்டியிருந்தது. அந்த படத்திற்கு அவள் மாலையை சூட்ட வந்த பொழுது மட்டும் வசதியாக நின்று கொண்டு அவள் மாலையை சூட்டுவதற்குத்தான் இடையூறாக இருக்கலாகாது என்ற எண்ணத்தினால் சத்தியமூர்த்தி எழுந்து விலகி நின்றான். படத்திற்கு மாலையை சூட்டிவிட்டு தான் கீழே இறங்கிய பின்பும் அவன் விலகி நின்று கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு, நீங்கள் உட்காரலாம், ஏன் நிற்கிறீர்கள் என்று அவள் நாற்காலியை சுட்டி காட்டினார். பழையபடி உட்கார்ந்தான் அவள். அப்படி உட்கார்ந்த மறுகிணமே அந்த ஆச்சரியம் நிகழ்ந்தது. மேலே இருந்த படத்தின் ஆணிகளில் சரியாக பதியாததினாலோ என்னவோ முருகன் படத்தில் இருந்த மாலை அப்படியே கழன்று அந்த இடத்தில் இப்படித்தான் விழ வேண்டும் என்று சொல்லி வைத்து விழுந்தார் போல சத்தியமூர்த்தியின் கழுத்தில் வந்து விழுந்தது. இந்த சிறிதும் எதிர்பாராதபடி நேர்ந்த இந்த நிகழ்ச்சியால் ஏன் அடைய வேண்டும் என்று புரியாத ஒரு விதமான அதிர்ச்சியும் அதே ரீதியில் அடைந்த ஒரு விதமான மகிழ்ச்சியுமாக பதறிக்கொண்டு இந்த மாலையை அவன் கழற்ற முற்பட்ட பொழுது 2 பூக்கரங்கள் அவனுடைய கைகளை பற்றி கொண்டு அந்த மாலையை அவன் கழற்ற விடாமல் தடுத்தன. கழற்றாதீர்கள், இப்படியே இந்த கோலத்தில் உங்களை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் போல ஆசையாக இருக்கிறது என்று உணர்வு நெகிழ்ந்த குரலில் அவள் அவனை வேண்டிக் கொண்டாள். ஆயினும் அவள் கைகளை திமிரிக்கொண்டு அந்த மாலையை அவசரமாக கழற்றி வைத்து விட்டான். அப்படி கழற்றி வைத்து விட்டாலும் அந்த இடத்தில் இன்னும் அந்த மாலையோடு சேர்ந்து அவன் எப்படி தோன்றுவானோ அப்படியே தோன்றுவதாக பாவித்து கொண்டு பார்ப்பதைப் போல அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு நின்றாள் மோகினி. நான் புறப்படுகிறேன், நேரம் அதிகமாகிவிட்டது என்று மெல்ல எழுந்தான் சத்தியமூர்த்தி. நீங்கள் புறப்படுவது இருக்கட்டும், என்னுடைய வேண்டுகோள் என்ன ஆயிற்று? ஊருக்கு போவதற்கு முன் உங்களை நான் இன்னொரு முறை பார்க்க வேண்டும் என்றேனே, அவசியம் பார்க்க வேண்டுமோ? அதில் சந்தேகம் என்ன? நீங்கள் இங்கிருந்து புறப்படும் முன் கண்டிப்பாக உங்களை இன்னொரு முறை சந்திக்க வேண்டும். எதற்காக அந்த சந்திப்பை அவள் வேண்டுகிறாள் என்பதை புரிந்து கொள்ள முயல்கிறவனைப் போல சத்தியமூர்த்தி அவளுடைய முகத்தை கூர்ந்து நோக்கினான். அவள் அந்த பார்வைக்கு நாணி ஒழிந்து போய் புன்னகை புரிந்தாள். நீங்கள் இவ்வளவு வற்புறுத்தி சொல்கிற பொழுது நான் எவ்வாறு மறுக்க முடியும்? ஊருக்கு புறப்படுவதற்கு முன்னால் மறுபடியும் உங்களை பார்த்துவிட்டு போக முயல்கிறேன் என்று கூறிவிட்டு அவளிடம் விடைபெற்று கொண்டு புறப்பட்டான் அவன். மோகினியும் அந்த சிறுவனும் வாசற்படி வரை வந்து அவனை வழி அனுப்பினார்கள். மிகுந்த நேரம் அதிக சிரத்தையோடு உட்கார்ந்து பேசி பழகி ஆறுதலும் அனுதாபமும் கூற வேண்டிய ஒரு உறவை வேகமாக முறித்து கொண்டு புறப்பட்டு விட்டார் போன்ற உணர்ச்சிதான் அப்பொழுது அவனுக்கு இருந்தது. படத்திலிருந்து தவறி விழுந்த மாலையை கழுத்திலிருந்து கழற்ற விடாமல் தடுத்து அவளுடைய பட்டுக்கைகள் இன்னும் தன் தோள்களிலேயே பதிந்திருப்பது போல உணர்ந்தான் அவன். குமரப்பனுடைய அறை இருக்கிற இடத்திற்கு போகிற வரை அவன் மதுரையின் வீதிகளில் நடந்து போனான் என்பதை விட நிகழ்ந்தவை என்ற இனிய ஞாபகங்களின் மேல் மிதந்து நிகழ இருப்பனவற்றிற்கு ஒரு அவசரத்தை படைத்து கொண்டு போனான் என்பதுதான் பொருந்தும். மனதில் குழப்பமோ சிக்கலோ இல்லாமல் தெளிவான எண்ணங்கள் ஓடும் பொழுது நடையும் ஓட்டமுமாக இருப்பது சத்தியமூர்த்தியின் வழக்கம். எண்ணங்களில் சூடேறி சிந்தனையோடு நடந்து போகிற பல சமயங்களில் நடப்பதே ஞாபகம் இல்லாமல் பறந்திருக்கிறான் அவன். இன்றும் அப்படி பறந்து போய்த்தான் அவன் குமரப்பனுடைய அறையை அடைந்திருந்தான். அவன் போகும் பொழுது குமரப்பன் ஏதோ ஓர் கார்ட்டூன் படத்திற்காக பென்சில் வரைபடம் போட்டு கொண்டிருந்தான். 1/4 மணி நேரம் அப்படியும் இப்படியுமாக கோடுகள் இழுத்து அழித்த பின் இந்த பாழாய் போன பிரமுகர் வாழ்க்கையில்தான் சரியாக வழிக்கு வராமல் திமிரி போய்கொண்டிருந்தார் என்றால் படத்திலுமா அப்படியிருந்து தொலைக்க வேண்டும்? நானும் தான் அரை நாழிகையாக கோடு இழுத்து பார்க்கிறேனடா சத்தியம், ஒரு கோட்டிலுமே பிடிபடாமல் நழுவி கொண்டிருக்கிறார் இவர் என்று கூறி சரியாக வராத அந்த கார்ட்டூனை தூக்கி எறிந்தான் குமரப்பன். சரி, நாம் புறப்படலாம், வா, இந்த பிரமுகரை கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம், திரும்ப வந்த பிறகாவது இவர் வழிக்கு வருகிறாரா என்று பார்க்கிறேன் என்று கையில் இருந்த பென்சிலையும் அந்த காகிதத்தின் மேல் வெறுப்போடு வீசிவிட்டு சட்டையை மாட்டிக்கொண்டு புறப்பட்டு விட்டான் குமரப்பன்.
நண்பர்கள் இருவரும் கீழ்வாசலுக்கு போய் அம்மன் சந்நிதி முன்புறம் உள்ள சில துணிக்கடிகளில் படியேறி இறங்கினார்கள். துணிமணிகளை வாங்கி கொண்டு அவர்கள் சந்நிதி முகப்பில் நடந்த பொழுது கோயிலுக்குள் போவதற்காக கண்ணாயிரம் காரில் வந்து இறங்கிக் கொண்டிருந்தார். நெற்றி நிறைய திருநூறு துலங்க, மார்பில் சட்டையோ பனியனோ இல்லாமல் பளபளவென்று மின்னும் ஒரு பட்டு அங்கவஸ்திரத்தை இழுத்து பொத்தி கொண்டு பரமபக்தராக கோயிலுக்குள் நுழைந்து கொண்டிருந்தார் கண்ணாயிரம். பார்த்தாயல்லவா என்று சிரித்துக்கொண்டே குமரப்பனை கேட்டான் சத்தியமூர்த்தி. ஆஹா, பார்க்காமல் விடுவேனா? தாராளமாக பார்த்தேன். நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பக்திக்கு கவசமாக இருந்து அந்த நல்லுணர்வை காத்தார்கள். இந்த காலத்திலோ ஒழுக்கமும் நேர்மையுமின்றி வாழும் சிலருக்கு கூட தங்களை காத்துக்கொள்ளும் ஒரு கவசமாக பக்தி பயன்படுகிறது. அவர்கள் பக்திக்கு கவசமாக இருந்ததை காத்தார்கள் என்றால் இவர்கள் பக்தி ஒரு கவசமாக அணிந்து தங்களை காத்துக்கொள்ள பார்க்கிறார்கள். சரியாக சொல்லிவிட்டாய் குமரப்பன். நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்கள் எல்லோரிடமும் கடுமையாகவும் முறையுமின்றி நடந்து கொண்டே தெய்வத்தினிடம் மட்டும் எளிமையாகவும் பணிவாகவும் நடந்து கொள்வதாக பாவிக்கிறவர்களை தெய்வம் எப்படி மன்னிக்க முடியும்? மன்னிப்பதால் பெருமைப்படலாம், ஆனால் மாற்றி அமைப்பதால் மட்டுமே திருப்திப்பட முடியும். கண்ணாயிரத்தைப் போல பொய்யாக வாழ்கிறவர்களும் பக்தி கோலம் பூண்டு பரமபக்தராக கோவிலுக்கு வருகிறார்கள். இதயபூர்வமான பக்தியை தவிர வேறு எந்த காணிக்கையும் சுமந்து கொண்டு வர முடியாத பல்லாயிரம் ஏழைகளும் கோவிலுக்கு வருகிறார்கள். கோவிலுக்கு வருவதை காரணமாக வைத்து சமூகத்தில் நல்லவர் கெட்டவர்களை பிரித்து கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. பார்த்தாயா? இந்த நூற்றாண்டின் சமூக வாழ்க்கையில் யார் பெரிய ஆராய்ச்சியாளன் தெரியுமா? நல்லவர் கெட்டவர் பிரித்து கண்டுபிடிக்க தெரிந்தவன் தான் பெரிய ஆராய்ச்சியாளன். ஆனால் துரதிருஷ்டவசமாக அப்படி பிரித்து கண்டுபிடிக்க தெரிந்தவர்கள் நம்மிடையே மிகவும் குறைவாக இருக்கிறார்களடா சத்தியம். இந்த நூற்றாண்டில் சமுதாயத்தின் பொதுவான சொத்து எதுவாக இருக்கிறது என்று பார்த்தால் பெரிய ஊர்களில் பரவலான கோழைத்தனமும் சிறிய ஊர்களில் பரவலான முருட்டத்தனமும் தான் நிரம்பி கிடக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது நல்லது கெட்டது தெரிந்தவர்கள் குறைவாக இருப்பதில் ஆச்சரியம் என்ன என்று குமரப்பனை எதிர்த்து விவாதம் செய்தான் சத்தியமூர்த்தி. இருவரும் பேசிக்கொண்டே அந்திக்கடை பொட்டலுக்கு அருகே மீனாட்சி பூங்காவுக்குள் போய் உட்கார்ந்தார்கள். சத்தியமூர்த்தி தன் நண்பனிடம் மனமுருகி கூறலானான். இனிமேல் இப்படி நாம் ஒருவருக்கொருவர் சந்தித்து பேசிக்கொள்ளும் வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடுமே. எப்போதாவது கல்லூரி விடுமுறைகளின் போது நான் மதுரைக்கு வந்தால்தான் உண்டு. ஊரை பிரிந்து போவதை விட உன்னை பிரிந்து போவதுதான் எனக்கு பெரிய வேதனை குமரப்பன். முயன்றால் வாழ்வதற்கு தேவையான வசதிகள் எல்லா இடத்திலும் கிடைத்துவிடும். ஆனால் மனமிட்டு பழகுவதற்கு சாத்தியமான நண்பர்கள் எல்லா இடத்திலும் கிடைக்க மாட்டார்கள். கவலைப்படாதே சத்தியம், கடிதங்களால் சந்தித்து பேச முடியும் நாம். நான் அன்று ஒரு நாள் சித்திரை பொருட்காட்சி முடிந்து திரும்பிய பொழுது கூறியது உனக்கு நினைவு இருக்கும் என்று எண்ணுகிறேன். வழி உண்டாக்கி கொண்டு நடக்கிறவனுக்கு எங்கே போனாலும் நல்ல நண்பர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் என்றான் குமரப்பன். 1000 சொல் குமரப்பன், நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். உன்னை போல இன்னொரு நண்பன் எனக்கு கிடைப்பான் என்று இனி நான் எதிர்பார்க்க முடியுமா? நீ மிகவும் அதிசயமானவன். அதெல்லாம் பெரிதாக சொல்லி புகழாதே. இப்படி இன்னும் எத்தனை அதிசயமானவர்களை சந்திக்கப் போகிறாயோ. வாழ்க்கையில் ஒவ்வொரு பெரிய அனுபவமும் அதற்கு முந்தைய அனுபவங்களை ஞாபகத்தில் மங்க செய்து விடுவது வழக்கம். என்னுடைய நினைவையும் மங்க செய்து விடும்படியான பெரிய அனுபவங்கள் உன் வாழ்க்கையில் போக போக அனுபவங்கள் முடிச்சு போடுவது போலத்தான் இருக்கும். பொழுதே முந்தைய முடிச்சை தளர்த்திவிட்டு இருக்கும் என் அனுபவத்தில் பலமுறை இதை நான் உணர்ந்திருக்கிறேன். அத்தகைய பெரிய அனுபவங்களை நீ அடைய அடைய குமரப்பன் என்ற கார்ட்டூனிஸ்டை மறந்தாலும் மறந்து விடுவாய். யார் கண்டார்கள்? அப்படி சொல்லாதே குமரப்பன். உன்னை மறக்கக்கூடாது என்பது என் தவம். அது ஒருபோதும் வீணாகாது என்று சத்தியமூர்த்தி உறுதி துணிக்கும் குரலில் நண்பனிடம் கூறினான். மறுநாளும் மாலையில் நண்பர்கள் இருவரும் சந்தித்து நெடுநேரம் பேசினார்கள். அதற்கடுத்த நாளும் பேசினார்கள். சத்தியமூர்த்தி ஊருக்கு புறப்படும் நாள் நெருங்க நெருங்க அவர்கள் சந்தித்து பேசும் நேரமும் வளர்ந்தது. ஊருக்கு புறப்படும் நாளுக்கு முதல் நாள் மாலை குமரப்பனை தேடி செல்லும் போதே மோகினியிடம் சந்திக்க வருவதாக ஒப்புக்கொண்டிருந்ததை நினைவு கொண்டான் சத்தியமூர்த்தி. ஊருக்கு போவதை சொல்லிக்கொள்ள மோகினியிடம் சென்றதையும் அப்படி சென்றிருந்த பொழுது அங்கு நிகழ்ந்தவற்றையும் குமரப்பனிடம் சொல்வதற்கு வாய்க்கவில்லை. ஆனால் குமரப்பனாகவே நடுவே ஒரு நாள் அவளை பற்றி சத்தியமூர்த்தியிடம் சில வார்த்தைகள் பேசியிருந்தான். அந்த பெண்ணுக்கு அவள் மேற்கொண்டிருக்கும் கலைத்துறையில் நல்ல எதிர்காலமும் புகழும் இருக்கின்றன. அந்த கலையை உயர்ந்த தரமாகவும் படித்து கொண்டிருக்கிறாள். இந்த கண்ணாயிரம் குறுக்கே புகுந்து பாழாக்கிவிடாமல் இருக்க வேண்டும். இவன் ஏதோ மஞ்சள் பட்டியார் தலையை தடவி 2-3 லட்சம் ரூபாய் முதல் போடச் சொல்லி மூன்லைட் பிக்சர்ஸ் என்றோ அமாவாசை பிக்சர்ஸ் என்றோ பட தயாரிப்பு கம்பெனி ஆரம்பிக்கப் போகிறானாம். மோகினியும் பார்க்க லட்சணமாக இருக்கிறாள். அவளுடைய அம்மாக்காரி கண்ணாயிரம் சொல்கிறபடி தலையாட்டுகிறாளாம். தங்க விக்கிரகம் போல பார்க்கிற எவனுக்கும்
விரசமாக எந்த எண்ணமும் தோன்ற இடமில்லாதபடி ஏதோ நல்ல நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கிறது அந்த பெண். சினிமாவில் நடிக்க பண்ணுகிறேன் என்று கண்ணாயிரம் பாழாக்கிவிடப் போகிறான். கண்ணாயிரம் யமகாதகன். யார் பணத்தையோ முதலாக போட்டு யார் அழகையோ விளம்பரமாக காண்பித்து தான் பெரிய மனிதனாக்கி கடைசியில் மற்ற இருவரையும் நடு தெருவில் நிற்கும்படி செய்து விடுவான். இந்த விவரத்தை எல்லாம் அந்த பெண்ணுக்கோ அவள் தாய்க்கோ யார் எடுத்து சொல்லப் போகிறார்கள்? பாவம், வழிகாட்டுகிறவர்கள் இல்லாத அனாதை திறமைகள் எல்லாம் இந்த நாட்டில் யார் யாருக்கோ பயன்பட்டு வீணாகி அழிய வேண்டும் என்பதுதான் நீதி போல இருக்கிறது. கண்ணாயிரம் இந்த முயற்சியில் இறங்கியிருப்பதாக என் காதில் செய்திகள் விழுகின்றன. இப்படி செயல்கள் எல்லாம் கண்ணாயிரத்திற்கு புதுமை இல்லை. இப்படி செயல்களாலேயே வளர்ந்து வாழ்கிறவர் அவர். இந்த கொடுமையை புரிந்து கொள்ளாமல் மாட்டிக்கொண்டு வாழ்கிறவர்கள் பாடுதான் பரிதாபம். மஞ்சள் பட்டியாரை பற்றி நான் கவலையோ அனுதாபமோ படமாட்டேன். அவரை பொறுத்தவரை அவருக்கு இதெல்லாம் வேண்டியதுதான். தேவைக்கு அதிகமான வெள்ளை பணத்தையும் கருப்பு பணத்தையும் வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம் என்று துருதுருத்து திரிகிறவர்கள் கண்ணாயிரத்தினிடம் சிக்கிக்கொள்ள வேண்டியதுதான். ஆனால் மோகினியை போன்ற அவளைகள் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று குமரப்பன் கூறியிருந்தான். சத்தியமூர்த்தியாவது ஒரு நாகரிகத்திற்கு கட்டுப்பட்டு கண்ணாயிரத்தை அவர் இவர் என்று மரியாதை பன்மை கொடுத்து பேசுவான். குமரப்பன் அந்த மரியாதையும் கொடுக்க மாட்டான். கண்ணாயிரத்தை பற்றி பேச ஆரம்பித்தாலே ஏக வசனத்தில்தான் வாக்கியங்கள் வரும் அவனுக்கு. சத்தியமூர்த்தி மறுநாள் மாலை ரயிலில் மளிகை பந்தலுக்கு புறப்படுவதற்கு இருந்ததால் மோகினியிடம் ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருந்தபடி ஊருக்கு செல்வதற்கு முந்தைய தினமாக என்று அவளை காணச் சென்றான். குமரப்பன் கண்ணாயிரத்தை பற்றி சொல்லி எச்சரித்த செய்திகளை எல்லாம் அவளிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று சிந்தித்து கொண்டே போனான் அவன். கண்ணாயிரத்தை பற்றி அவளுக்கே நல்ல அபிப்பிராயம் இல்லை என்பது அவனுக்கு தெரியும். இவற்றையெல்லாம் அவளிடம் சொல்வதற்கும் அவளை எச்சரிப்பதற்கும் தான் யார், தனக்கென்ன உரிமை என்று நடுநடுவே மனம் தயங்கியது. கருணையும் பரந்த நோக்கமும் உள்ளவனுக்கு உரிமையும் உறவும் பார்த்துத்தான் மனிதர்கள் மேல் இறக்கப்பட தெரிய வேண்டும் என்பதில்லை. யாருக்கு துன்பம் வந்தாலும் இறக்கப்படத்தான் வேண்டும். இந்த விதமான எண்ணங்களோடு அவன் மோகினியின் வீட்டுக்குள் படியேறி சென்ற பொழுது அவள் அவனை எதிர்பார்த்து தனியாக காத்திருந்தாள். தன்னை பார்த்ததும் அவள் அடைந்த உற்சாகத்தைக் கண்டு சத்தியமூர்த்தி அயர்ந்து போனான். வழக்கம் போல காஃபி சிற்றுண்டி உபசாரத்திற்கு பின் கேட்கலாமா கேட்கக்கூடாதா என்று தயங்கிக் கொண்டே அவளிடம் ஒரு கேள்வியை கேட்டான் சத்தியமூர்த்தி. கண்ணாயிரத்திற்கும் உங்கள் வீட்டிற்கும் என்ன தொடர்பு என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? தயவு செய்து இந்த கேள்வியை எந்த விதத்திலும் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். உங்கள் மேல் உள்ள அனுதாபத்தின் மிகுதியால் தான் இந்த கேள்வியை கேட்கிறேன். தொடர்பாவது ஒன்றாவது. ஏதோ வருகிறார் போகிறார், அவரால் தான் இந்த உலகமே நின்று விடாமல் சுற்றி கொண்டிருக்கிறது என்று அம்மாவுக்கு ஒரு பிரம்மை. சபைகளிலும் பொருட்காட்சிகளிலும் நாட்டியத்திற்கு கூப்பிடுகிறவர்கள் கண்ணாயிரம் சொல்லி தூண்டுவதால் தான் கூப்பிட வருவதாக அம்மாவை அவரே நம்ப வைக்கிறார். என்னை அப்படியே சினிமா வானில் லட்ச லட்சமாக பணம் சம்பாதிக்கும் நட்சத்திரமாக மாற்றிவிடப் போவதாக அம்மாவிடம் அவர் வாய்க்கு வாய் சொல்லிக்கொண்டே திரிகிறார். கூந்தல் தைல விளம்பரம், வாசனை சொத்து விளம்பரம், கட்டுப்புடவை விளம்பரம் என்று எதன் பெயரை சொல்லியாவது கண்ணாயிரம் அம்மாவிற்கு பணம் சம்பாதித்து கொடுக்கிறார். இவையெல்லாம் பிடிக்காமல் இருந்தும் பிடித்திருப்பது போல அங்கீகரித்து கொண்டு சாக மாட்டாமல் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று மோகினி அவனுக்கு மறுமொழி கூறிய பொழுது கண்ணாயிரத்தின் மேலிருந்த வயிற்றெரிச்சல் ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்பட்டது. பொறுமை இழந்துதான் பேசிக்கொண்டிருந்தாள் அவள். உங்களுடைய இதயத்தில் மண்டி கிடக்கும் வேதனைகளை கிளறிவிடுவதாக என்னுடைய கேள்வி அமைந்திருந்தால் அதற்காக நான் வருத்தப்படுகிறேன். கண்ணாயிரத்தை நீங்களே சரியாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதிகமாக நம்பி ஏமாந்து போகக்கூடாது என்று அவளுக்கு எச்சரிக்கை செய்த பொழுது சத்தியமூர்த்தியின் மனம் தன்னைத்தானே குத்தி காட்டியது. கண்ணாயிரத்தை நம்பி ஏமாந்து விடக்கூடாது என்று மோகினிக்கு அறிவுரை கூறிக்கொண்டு நிற்கிற நானே என் தந்தையிடம் இதை வற்புறுத்தி கூற முடியாமல் போய்விட்டது என்று நினைத்து பெருமூச்சு விட்டான் அவன். சிறிது நேரம் கழித்து மீண்டும் அவளை அவனிடம் பேச ஆரம்பித்தாள். உங்களை நான் இன்று சந்திக்க விரும்பிய காரியம் என்று சொல்லிக்கொண்டு தயங்கி நடந்து போய் கூடத்தில் இருந்த அந்த முருகன் படத்துக்கு கீழே நின்றாள் அவள். நாற்காலில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தவனும் அவளோடு எழுந்து போய் நின்றான். அப்பொழுது அவள் அவனை எதிர்பார்த்திருக்க முடியாத புதுமையான காரியம் ஒன்றை செய்தாள். இந்த கையால் தான் என்னை காப்பாற்றி எனக்கு அபயமளித்தீர்கள் நீங்கள். என்னுடைய ஞாபகமாக இது இந்த கையில் இருக்கட்டும் என்று தன் வலது உள்ளங்கையில் அதுவரை மூடி வைத்திருந்த நீலக்கல் மோதிரம் ஒன்றை அவனுடைய வலது கரத்து விரலில் தானே கைப்பற்றி அணிவித்தாள் மோகினி. இன்பகரமான அந்த அதிர்ச்சியில் ஓரிரு கணங்கள் தயங்கிய பின் ஞாபகம் ஒரு பக்கத்தில் மட்டும் இருந்து பயனில்லை, 2 பக்கத்திலும் அந்த ஞாபகம் நிரம்பி இருக்க வேண்டும் என்று கூறியவாறே தன் வலது கரத்தின் மற்றொரு விரலில் ஏற்கனவே இருந்த வேறொரு மோதிரத்தை கழற்றி
நிலா கொழுந்து போல வனப்பு மிக்கதாக இருந்த அவளுடைய மோதிர விரலில் பூட்டினான் சத்தியமூர்த்தி. வெட்கமும் உருவலுமாக அவள் முகம் அவனை நோக்கி நிமிர்ந்த வேளையில் அவன் முகமும் அவளை நோக்கி ஏறிட்டு பார்த்தது. ஒருவர் அறியாமல் மற்றொருவர் பார்க்க முயன்று இருவருமே பார்த்து கொண்ட அந்த நிலையில் கள்ளத்தனமானதொரு நிகழ்ச்சி பிறந்தது. அதோ அந்த கண்ணாடியில் நாம் நிற்பதை பாருங்கள் என்று எதிரே இருந்த மிகப்பெரிய நிலக்கண்ணாடியை சுட்டி காண்பித்தாள் அவள். சத்தியமூர்த்தி நிமிர்ந்து எதிரே பார்த்தான். இப்பொழுது நாம் நிற்கிற கோலம் எப்படி இருக்கிறது என்று நான் சொல்லட்டுமா? அவள் குரல் அவனை எஞ்சியது. சொல்லேன் என்று அவன் பதில் கூறியதும் அவள் எதை சொன்னாலோ அதை கேட்டு அவன் பேரின்ப சிலிப்படைந்தான்.